Proverbs chapter 14 verses 11 and 12. துன்மார்க்கனுடைய வீடு அழியும், துன்மார்க்கருடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். செம்மையானவருடைய கூடாரமோ செழிக்கும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அதனுடைய முடிவோ மரண வழி. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. பிஸ்னஸ் இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி மனசில் செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. முடிவு மரணம். துன்மார்க்கனுக்குன்னு ஒரு வழி இருக்குது. துன்மார்க்கம் என்றாலே ராங் வேன்னு அர்த்தம். மார்க்கம் என்றால் வழி. லஞ்சம் கொடுத்து இதை வாங்கிடலாம், லஞ்சம் வாங்கி வீடு கட்டிடலாம், என்னென்னமோ யோசிக்கிறாங்க, எங்கேயோ போய் மாட்டிக்கிறாங்க. ஒரு முறை நம்ம சபையில் இப்போ அவங்க இல்லை, நல்ல தொழிலில் சாதாரண நல்ல தொழிலில் ஆசீர்வச்சிட்டு வந்தார். ஒரு நாள் ஒரு தொழில் காரியமாக அவர் போகணும். அப்போ அவங்க மாமியார் இல்லை, நம்ம சண்டே போக வேண்டாம் அவர்கிட்ட சொல்கிறாங்க. அவள் ஏன்ட்ட வர்றாங்க, வந்து பேசுகிறாங்க. நான் சொல்ல, நீ ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும் தம்பி, ஆண்டவர் பிஸ்னஸை பார்த்துக்குவார், பிஸ்னஸை பற்றி மேய்ப்பனுக்கு என்ன தெரியும்னார். கொஞ்ச நாளில் அவருடைய பிஸ்னஸ் முற்றுமாக அழிந்தது. பல தவறான வழிகளுக்குள்ளே போனார். பிரியமன் நான் அறிந்து ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன், கர்த்தரை விட்டே விலகி போனார். துன்மார்க்கனுடைய வழி, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி, முடிவு மரணம். ஆனால் செம்மையானவர்களுடைய கூடாரமோ செழிக்கும். அப்போ யார் செம்மையானவர்கள்? அப்ரைட். அந்த ரைச்சியஸ்னஸோடு உள்ள ஒரு தொடர்பு தான். நான் இந்த பக்கமும் சாய மாட்டேன், அந்த பக்கமும் சாய மாட்டேன். ஆண்டவர் என்ன வழி காட்டுறாரோ அந்த வழியில் நடப்பேன். எல்லாத்துலேயும் நேர்மையாக நடந்துக்குவேன். பிள்ளைகளை நடத்துகிறதெல்லாம் நேர்மையாக இருப்பேன். பிரியமானவர்களே, மனைவி கொடுக்க வேண்டிய இடத்த மனைவி கொடுப்பேன், அம்மா கொடுக்க வேண்டிய இடத்த அம்மா கொடுப்பேன், எந்த பிள்ளை எப்படி நடத்தணும் அப்படி நடத்துவேன். எல்லாத்துலேயும் நான் எந்த பார்ஷியாலிட்டியும் இருக்காது. என்னுடைய டிரான்சாக்ஷனில் நேர்மையாக இருக்கும். அந்த ஒரு அப்ரைட். இந்த அப்ரைட்டுங்கிற வேர்டுக்கு எங்களுடைய அருமையான அன்பு போதகர் சுந்தரையாக சொல்லுவாங்க, 90 degrees லெஃப்ட் ரைட்டுன்னு சாயம், 90 degrees. அந்த நீதியோடு கூட தொடர்புடையதான் செம்மை. அதாங்க கிறிஸ்தவம்.